ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்னைக்கு நாம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் வடகரி எப்படி வீட்டில் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் வடித்து உள்ளே வந்து ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது இந்த அரைச்சி எடுக்க போகிறோம்ல அந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. எப்படின்னா மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டாம், அதை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே அரைச்சிக்கணும், தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, இட்லி தட்டில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து தோசை தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அது மொத்தமாக தோசை மாதிரியும் போட்டு திருப்பி வேக வச்சு எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் கடாயில் எண்ணெய் விட்டு அதில் வந்து பொரிச்சு கூட எடுக்கலாம். அது வந்து ஃபுல்லாக டீப் ஃப்ரை ஆகணும் அப்படின்னு கிடையாது, ஆஃப் ஃப்ரை ஆச்சுன்னா போதும். இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். நம்ம வந்து தட்டில் வந்து இட்லி மாதிரி தட்டியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் எண்ணெய் தடவிட்டு அதை வந்து தட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் அப்படின்றதுக்காக இதை வந்து தட்டு போட்டு மூடி 10 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சிடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்ட பிறகு நம்ம வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து புட்டு வச்சுக்கணும். அடுத்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 வந்து பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், 2 பிரியாணி இலை, குட்டி சைஸ் பிரியாணி இலை, அதே மாதிரி 2 ஏலக்காய், அதுக்கடுத்து ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும். இப்போ இதெல்லாம் வறுபட்ட பிறகு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, மீடியம் தக்காளி, குட்டி தக்காளி இருந்துச்சுன்னா 2 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை வதக்கி விட்டுட்டு தக்காளிக்கு அதாவது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த கடலைப்பருப்பு வடையில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது வேணான்னா நீங்கள் வெறும் பச்சை மிளகா மட்டுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வந்து உங்கள் காரத்துக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் கிடைக்குன்றதுக்காக நான் வந்து ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். அதுக்காக நம்ம தட்டு போட்டு மூடி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அந்த வடையை புட்டு வச்சுருக்கோம்ல, அதாவது இந்த சைஸில் நம்ம புட்டு வச்சுக்கணும். புட்டு வச்ச வடையை வந்து இப்போ நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம். இப்போ வடையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வரணும். இதோட தண்ணியெல்லாம் நமக்கு சுண்டி வரும். அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கடுத்து நம்ம வந்து வடகறி ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்காக தட்டு போட்டு மூடி நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட தண்ணி எல்லாமே வந்து வத்திருச்சு. அதே மாதிரி வந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட வடகறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான், நம்மளோட வடகறி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு.
ஒரு 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட வடகறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இட்லி தான் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும்தான் இல்லை, பூரி கூட பார்த்தீங்கன்னா சுட சுட நம்ம செஞ்சு வச்சு இந்த வடகரியும் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.